ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் ஈட் த ஃபைனஸ்ட். இந்த சேனலில் எங்கள் அம்மா பண்ணுற ரெசிபீஸ் தான் நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்டீம்டு எக் கறி ரெசிபி. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம இதை ஈஸியாக பண்ணிடலாம். எப்படி பண்ணாங்கன்னு இந்த வீடியோக்குள்ளே பார்த்துடலாம். அதுக்கு 4 குட்டி கப் எடுத்துக்கோங்க. எல்லாத்துலேயுமே கொஞ்சோண்டு ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றி நல்லா ப்ரஷ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு கப்லையும் ஒவ்வொரு முட்டையும் அடித்து ஊற்றிடுங்க. உங்ககிட்ட 5-6 முட்டை இருந்துச்சுன்னா 5-6 கப் யூஸ் பண்ணி அதில் உடச்சி ஊற்றிக்கோங்க. 2 மீடியம் சைஸ் பச்சை மிளகா பொடியாக நறுக்கி வச்சுட்டு அது மேலே தூவிக்கோங்க. கொஞ்சோண்டு கொத்தமல்லியையும் நறுக்கி சேர்த்துக்கோங்க, அதையும் மேலே தூவிக்கோங்க. எதையுமே கலந்து விட்டுறாதீங்க, மேலே கொஞ்சம் தூவிக்கோங்க, அவ்வளவுதான். கொஞ்சோண்டு உப்பு தூவிக்கோங்க 4 கப்லையும். இப்போ இது எல்லாத்தையுமே ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க, வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே நல்லா வெந்துடும். இன்க்ரீடியன்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்துலேயுமே முட்டை நல்லா வெந்துருச்சு. செக் பண்ணி பார்க்குறதுக்கு நைஃபை விட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒட்டுச்சுன்னா வேகலைன்னு அர்த்தம், ஒட்டாமல் இருக்கணும். இப்போ இதை சைடில் வச்சுட்டு நம்ம கிரேவி ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அதுக்கு 4 சின்ன சைஸ் பல்லாரி நல்லா நறுக்கிட்டு மிக்சியில் அரைச்சிக்கோங்க ஃபைன் பேஸ்ட்டாக. அதுக்கடுத்து 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க, அதை கட் பண்ணி மிக்சியில் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு சூடான கடாயில் ரீஃபைண்ட் ஆயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ரொம்ப முக்கியம் இந்த ரெசிபிக்கு. அரைச்சி வச்சிருந்த வெங்காய விழுது சேர்த்துக்கோங்க. நல்ல பொன்னிறமாக வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வதக்கி எடுத்துக்கோங்க. நல்ல பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கலர் மாறினதுக்கு அப்புறமா தக்காளி விழுதை சேர்த்துக்கோங்க. தக்காளி விழுதை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா மூடியை வச்சு மூடிடுங்க, தண்ணி நல்லா வத்தணும். அதுக்கப்புறம் நம்ம எல்லா பொடியும் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன், சீரக பொடி 1/4 டீஸ்பூன், தனியா பொடி 1 டீஸ்பூன், காஷ்மீரி வத்தல் பொடி 1 டீஸ்பூன். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி இருக்கட்டும் மீடியம் ஃப்ளேமில், அப்போ தான் நல்லா பச்சை வாசனை போகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரத்தில் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வேக வச்சிருந்த முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தண்ணி இன்னும் கொஞ்சம் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கோங்க. கிரேவி எந்த பதத்துக்கு வேணுமோ அந்த பதத்துக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. முட்டை சேர்த்ததுக்கப்புறம் 1 நிமிஷம் கொதிச்சா போதும், நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கார்னிஷிங்க்கு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், சுவையான ஸ்டீம் எக் கறி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் நினைக்கலாம் இவ்வளோ வேலை பண்ணுறதுக்கு குழம்புல முட்டை அடித்து ஊற்றிடலான்னு. அப்படி ஊற்றுனா குழம்புல முட்டை குழஞ்சு போயிடும். அது ஒரு சில பேருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. இப்படி பண்ணிங்கன்னா முட்டையோட வெள்ளையும் சரி மஞ்சளும் சரி பிரியவே பிரியாது. உங்களுக்கு திருப்தியாக சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் வரும். இந்த ஸ்டீம்டு எக் கறி சப்பாத்தி, பரோட்டா, ரைஸ், ஃப்ரைட் ரைஸ், பிரியாணி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி க்ரியேட்டிவான ரெசிபிஸோட அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.